நடிகை நிக்கி கல்ராணி அவர்கள் பார்த்தோன்னா பிரபல நடிகரை திருமணம் பண்ணிக்கிட்டாரு அப்படின்றது நம்ம எல்லோருக்குமே தெரியும். இப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலை இப்போ அவங்க கூச்சமே இல்லாமல் ஒரு விஷயத்த சொல்லியிருக்காங்க அப்படின்றதான் மிகப்பெரிய அளவில் இப்போ வைரலாக பரவ வந்துட்டுருக்கு. 2 மணி நேரம் நாங்கள் அதை பண்ணுவோம், அவரும் விடாமல் பண்ணுவார் அப்படின்னு கூச்சம் இல்லாமல் சொல்லியிருக்காங்களாம். நிக்கி கல்ராணி சமீபத்தில் பேட்டி ஒன்றில் தன்னுடைய கணவருக்கு பிடிக்காத விஷயம் பற்றியும், ஆனாலும் அதை எப்படி பார்த்திங்கன்னா அவங்க செஞ்சு வந்துட்டுருக்காங்க அப்படின்றத பற்றியும் பார்த்திங்கன்னா அவங்களே சொல்லியிருக்கிறாங்க. அதுதான் இப்போ சமூக வலைதளங்களில் ரொம்பவே வைரலாகவும் பரவி வந்துட்டுருக்கு. என்னடா இது இப்படி சொல்லிட்டாங்களே நிக்கி கல்ராணி அவர்கள் அப்படின்னு. அவருக்கு பிடிக்காத விஷயமாக இருந்தாலும் இருவருமே அதை செய்வோம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இப்போ நடிகை நிக்கி கல்ராணி அவர்கள் சொல்லியிருக்கிறதா ரொம்பவே சமூக வலைதளங்களில் வைரலாகி வருது. இது ஒரு புறம் இருக்க, நடிகை குஷ்பு அவர்கள் பார்த்தோன்னா இப்போ என்ன சொல்லியிருக்கிறாங்கன்னா, நான் 8 மாத காலம் கர்ப்பமாக இருந்தேன். அந்த நேரத்தில் எனக்கு நைட்டில் எப்போவுமே தூக்கமே வராது. நைட்டு விடாமல் எனக்கு டார்ச்சர் பண்ணுவார் என்னோடய கணவர். அப்போ கூட எனக்கு மிகப்பெரிய அளவில் தொல்லை கொடுத்துக்கிட்டே இருப்பார் அப்படின்ற மாதிரி குஷ்பு அவர்கள் பார்த்தோன்னா சில விஷயங்களை ரகசியமாக சொல்லியிருக்காங்க. தமிழ் சினிமாவில் ரொம்பவே பிரபலமான நடிகர்கள் நடிகைகள் திருமணம் பண்ணிக்குவாங்க. அப்படி தான் பார்த்தீங்கன்னா என்ன செஞ்சுருக்காங்க அப்படின்னா, நடிகை குஷ்பு அவர்கள் இப்போ தன்னுடைய கணவரை பற்றி பேசியிருக்காங்க. இது மிகப்பெரிய அளவில் சமூக வலைதளங்களில் வைரலாகி வருது. என்னடா இது குஷ்பு அவர்கள் இப்படி சொல்லிட்டாங்களே அப்படின்னு. ஏற்கனவே அவர் ரொமான்ஸே பண்ண மாட்டார், அவர் செய்யவே தெரியாத, நான் தான் எல்லாமே அவருக்கு கற்றுக் கொடுத்தேன் அப்படின்ற மாதிரிலாம் கூட அவங்க சொல்லியிருப்பாங்க. இப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலை இப்போ சுந்தர்சி அவர்களை பற்றி அவங்க பேசியிருக்கிறது ரொம்பவே வைரலாகி வருது. தமிழ் சினிமாவில் நடிகைகள் பிரபலமான இயக்குநர்களை திருமணம் செய்து கொள்ளக்கூடிய காலம் அப்படின்னு ஒன்று இருந்துச்சு. இப்போது நடிகைகள் எப்படி யார் திருமணம் பண்ணிக்கிறாங்கன்னே தெரில. மேபி நிறைய பேர் தொழிலதிபர்கள், கிரிக்கெட் வீரர்களை திருமணம் செஞ்சுக்கிறாங்க. அதற்கும் முக்கிய காரணம் உண்டு. பிரபல இயக்குனரின் மனைவியாக இருந்து நடிகையாக இருப்பவரை வேற எந்த நடிகரும் அட்ஜஸ்ட்மெண்ட்டிற்கு அழைக்க மாட்டாங்க. திரைத்துறையில் பாதுகாப்பாக வலம் வருவதற்கு இயக்குனரின் மனைவியாக இருப்பதே முக்கிய விஷயமாக இருந்துச்சு அப்படின்னு பலருமே சொல்லி வருவாங்க. இப்படி தான் பார்த்தீங்கன்னா குஷ்பு அவர்கள் இப்போ சுந்தர்சி அவர்களை பற்றி பேசியிருக்கிறாங்க. தனக்கு ஏற்பட்ட கஷ்டம் குறித்து ஒரு மேடையில் பேசியிருக்காங்க. அவங்க சொல்லும்போது, குழந்தை பிறக்க இருந்த காலகட்டத்தில் நான் படப்பிடிப்புகளில் நடிக்கக்கூடாதுன்னு இருந்தேன். நான் அப்பொழுதே சொல்லியிருந்தேன், செப்டம்பர் மாதத்தின் இறுதியில் எனக்கு குழந்தை பிறப்பதற்காக இருந்தது. அதனால் நான் ஆகஸ்ட் மாதம் பாதி வரை படப்பிடிப்பில் நடிப்பேன், பிறகு நான் படப்பிடிப்பை நடிக்க மாட்டேன்னு சொல்லியிருந்தாங்களாம். அதற்கு இயக்குநர்களும் ஒத்து போயிருந்தாங்களாம். அப்பொழுது ஒரு படத்தில் 3 மாடி தாண்டி மொட்டை மாடியில் படப்பிடிப்புக்கு ஏறி வர வேண்டிய சூழ்நிலை இருந்திருக்கு. அப்படியான கர்ப்பநிலையிலும் நான் அங்கே ஏறி வந்தேன். ஆனால் அப்பொழுது என்னுடைய காஸ்டியூம் சரியில்லை என்று மீண்டும் மாற்றி வர சொன்னாங்க. இதனால் கடுப்பாகி எல்லாத்தையும் தூக்கி எறிந்துட்டு, இனி குழந்தை பிறந்த பிறகு தான் நான் படப்பிடிப்பில் நடிக்க வருவேன் அப்படின்னு சொல்லிட்டாங்களாம். அந்த அளவிற்கு என்னை மிகவும் டார்ச்சர் செய்திருந்தார் இயக்குனர் சுந்தர் சி அப்படின்னு இப்போ சுவாரஸ்யமான விஷயத்த ஷேர் பண்ணியிருக்காங்க.